உள்ளே பேச வரும்போது நீங்கள் அனைவரும் கைத்தட்டி வரவேற்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவுக்கு வாழ்த்துகள். முத்தம் என்பது உதடுகளில் அல்ல அப்படின்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு எங்களை அழைச்சதுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ரொம்ப குறிப்பாக சங்ககாலம் தொட்டே காதல் அப்படின்றது உயர்த்தப்பட்டு பேசப்பட்டு வருது. அக இலக்கியங்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு ரொம்ப மிகையாக கிடைக்குது, ரொம்ப அதிகமாக கிடைக்குது அப்படின்றதையும் உங்களால் பார்க்க முடியுது. அந்த வகையில் அக இலக்கியங்கள் இந்த காலத்தில் அதிகமாக படைக்கப்பட்டு வருது. அதற்கான வாழ்த்துக்களும் நான் சொல்லிக்கிறேன். நிறையா சிறந்த கவிதைகள் இருக்குது. திடீர்னு பார்த்த உடனே முதலாக நான் உன்னை சந்தித்தது அந்த மளிகை கடை வாசலில், அன்றிலிருந்தே எனக்கான நந்தவனமாகி போனது அந்த மளிகை கடை வாசல் அப்படின்றது. நானும் காதரும் அப்படி தான் சந்திச்சுக்கிட்டோம். அதனால் இல்லை, அவங்களுடைய தேர்வு அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கு கீழே அந்த மளிகை கடை இருக்குது. அதனால் மளிகை கடை அப்படின்ற அந்த கவிதை வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. நிறைய அக இலக்கியங்கள் இயற்றுறது போல சங்க இலக்கியங்கள், நம்மளுடைய புற இலக்கியங்கள், அரசியல் சார்ந்த நூல்கள் நிறையா வரணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி நண்பர்களே. தொடர்வண்டிக்கு நேரம் கடந்து கொண்டே இருக்கிற நிலையில் ஐயாவுடைய ஏற்புரை இப்பொழுது வருகிறது. இந்த இடத்தின் அரங்கத்தை பார்த்தபோதே முருகேஷ் இட்டும் தொட்டும் என்ற நூலினுடைய வெளியீட்டு விழாவுக்கு ஒரு 5-6 மாதங்கள் முன்பு வந்தபோதே பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த அரங்கம் எனக்கு வேண்டும், என்னுடைய நூலை வெளியிட வேண்டும் என்று மிகுந்த விருப்பப்பட்டார். நான் கூட சொன்னேன், மேலே ஒரு குளிரூட்டப்பட்ட அரங்கம் இருக்கிறது, 50 பேர் வரையில் உட்கார்னார். இல்லை, இந்த இடத்துக்காக தான் நான் வருகிறேன். இந்த இடத்தின் மீது ஒரு காதலோடு வந்திருந்தார். யாரையோ ஏனோ எதற்காகவோ உறக்க குரல் எழுப்பி கூப்பிடுகிறார்கள் இந்த வார சந்தை கூட்டத்திற்குள். யாரையோ ஏனோ எதற்காகவோ உறக்க குரல் எழுப்பி கூப்பிடுகிறார்கள் இந்த வார சந்தை கூட்டத்திற்குள். இதுதான் சரியான வாய்ப்பென எல்லோரும் சட்டென திரும்பி பார்க்கிறார்கள் உன்னை என்ற அந்த கவிதை ஒரு பெரும் கூட்டத்திலேயும் நமக்கு விருப்பமான கண்களை, நமக்கு விருப்பமான மனிதர்களை நம்மால் கண்டுபிடித்து விட முடிகிறது என்கிற மிக அழகான செய்தியை தாங்கியிருக்கிற மிக அருமையான நூலுடினை மிகச் சரியான நேரத்தில் வெளியிட்டிருக்கிற முத்தம் என்பது உதடுகளில் அல்ல என்ற தனது 70வது நூல் வெளியீட்டு விழாவினுடைய ஏற்புரை வழங்க வருமாறு அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகத்தின் முதல் கதை என்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிற பெருமைக்குரிய படைப்பாளி முருகேஷ் அவர்களை நமது கைத்தட்டல்களோடு ஏற்புரை வழங்க வருமாறு அன்புடன். யாரை சொல்வது, யாரை விடுவது, எதை சொல்வது, எதை விடுவது? யாரை சொன்னாலும் யாரோ சிலர் விடுபட்டு போவார்கள், எதை சொன்னாலும் ஏதோ சில விடுபட்டு போகும். இருந்தாலும் தொடக்கத்திலேயே சொல்லிவிடுகிறேன், நன்றி சொல்கிற கடைசி நிமிடம் வரை எழுந்து போகாத உங்கள் நாகரிகத்திற்கு எனது தலை சாய்த்த நன்றியும் வணக்கமும். ஒரு இனிய விழா என்று இப்போதுதான் நான் உச்சரிக்கிறேன். அழைப்பிதழ் தொடங்கி அனைத்திலும் நிகழ்வு என்றுதான் பதிவு செய்தேன். என்றால் வழக்கமான விழாக்களைப் போல இது ஒரு ஆடம்பரமாகவோ ஆர்ப்பாட்டமாகவோ முழக்கங்களாகவோ இல்லாமல் மனசுக்கு நெருக்கமான நண்பர்களோடு கைகுலுக்கி போகிற ஒரு நிகழ்வாக இது இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். நான் நினைத்தது போலவே இதை நடத்தி கொடுத்திருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய பேராசிரியர் கவிஞர் தமிழியலன், நாற்கரம் பதிப்பக உரிமையாளர் நல்லு ஆர் லிங்கம் உள்ளிட்ட அனைத்து தோழமைகளுக்கும் மீண்டும் என் பணிவான வணக்கம். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு கவிஞர், பத்திரிகையாளர் இதெல்லாம் ஒரு முகங்கள் இருக்குது. அதை தாண்டி எனக்கு பிடிச்ச ஒரு முகம் எனக்குன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர். நான் எல்லா நிகழ்ச்சிகளையும் எப்போ ஆரம்பிக்கிறேனோ ஆனால் சொன்ன நேரத்தில் முடிச்சிடுவேன். இன்றைக்கி ரயில் பயணத்தினால மட்டும் இல்லை, எப்பவுமே வந்தவாசியில் தொடர்ச்சியாக 150 கூட்டங்கள் நடத்திருக்கேன். வந்தவாசியிலேருந்து தொலைபேசி துறையைச் சேர்ந்த அன்பு நண்பர் பரமகுரு வந்திருக்காரு, அவருக்கு தெரியும். ஆரம்பிக்கும் போதே சொல்வேன், 6 மணின்னு போட்டு 7 மணிக்கு ஆரம்பித்தாலும் இந்த கூட்டம் 7:45 முடிஞ்சிரும்னா 7:45 நன்றி சொல்கிறது தான் இருக்கும். அந்த அளவுக்கு நடத்தினால அதனால் என் கூட்டத்திலும் அது தொடரும் என்கிற ஒரு உறுதியை தந்து, ஏன்னா தனது உடல் நலத்தையும் பார்க்காமல் நம்ம கலைவாணி வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லை, இருந்தாலும் கூட நான் வருவேன் என்று வந்திருக்கிற அவரது அன்பு உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னோட அன்பை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சமூகத்தில் என்னென்னா அந்த காதல் என்கிற வார்த்தை சரியான அர்த்தத்தில் புரிஞ்சிக்கப்படலை. அதுக்கு ஒரு சம்பவம் என்னென்னா, என்னோட மகள் அன்பு பாரதி இப்போ கல்லூரி முடிச்சிட்டா. அவள் ஒரு முறை என்கிட்ட பேசியிருக்கல, அன்புன்னா என்னப்பான்னா, அன்புன்னா லவ்வுடா அப்படின்னா. ஒரு முறை வகுப்பு 2வது படிக்கல 7வது வயசில் என்னை ஒரு முறை பள்ளியில் வர சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவள் 2ஆம் வகுப்பு ஒரு தனியார் பள்ளியில் படிச்சிருந்தா. போனோன்னே அந்த மிஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் பொண்ணு அன்பு பாரதிக்கு 2வது வகுப்பு படிக்கிற ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் சார், இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்குன்னாங்க.
நான் சொன்னேன் இதில் என்னங்க இருக்குது, பாப்பாவை கொடுத்தா அவளுக்கு வாங்கிக்க போகிறா, படிக்க போகிறா, இதில் என்ன இருக்குது, குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியுங்க. இல்லை சார் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க, ஆனால் கொடுத்த அந்த பேரண்ட்ஸ் வீட்லேயே அந்த பையனை வந்து ரொம்ப அடிச்சிட்டாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஏன் கண்டிக்கணுன்னாங்க. எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அப்போ தான் என் பாப்பா கேட்டா, என் பேர்லேயே லவ் இருக்கையில் லவ் லெட்டர் வாங்குறது தப்பாப்பான்னு கேட்டா. என்ன வேடிக்கைன்னா, என் மகளுக்கு இப்போ திருமண வயசு வந்துருச்சு, யாரையாவது லவ் பண்ணுறான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் எங்கள் நேரம் இருக்குங்கிறா. இதுதான் சமூக யதார்த்தம். உண்மையில் காதல் அன்பு என்பதெல்லாம் மனசில் இயல்பாக பூக்கிற ஒன்று. ஆனால் நம்ம தமிழ் சமூகத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜாதி மத இறுக்கங்களோடு இருக்கிற நம்ம என்ன பண்ணோம்னா அதை சொல்லி சொல்லி குழந்தைங்க மனசில் பாரத்தை ஏற்றுறோம். இயல்பாக வளர்கிற குழந்தைகள் தான் இந்த சமூகத்தின் வருங்கால சொத்து. அப்படியான சொத்தாக இருக்கிற நமது குழந்தைகளை காதல் என்கிற நந்தவனத்தில் காலார விடணும். ஆனால் நம்ம விட மனசுறதில்லை. ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், நாகரிகம் கருதி அவரோட பெயரை தவிர்க்கிறேன், செம்மலரிதழில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா? காதல் திருமணத்தை நான் கொண்டாடுகிறேன், என் வீட்டில் நடக்காதவரை. இதுதான் அது. இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வந்த பேட்டி. அந்த எழுத்தாளர் பேரை தனியாக சொல்கிறேன், ரொம்ப வருத்தப்படுவீங்க. அவ்வளவு முற்போக்கா பேசுகிற எழுத்தாளர். ஆனால் காதல் திருமணத்தை கொண்டாடுகிறேன், அடுத்தவர் வீட்டில் நடக்கிறவரை என்று சொல்கிற ஒரு மனநிலை தான் தமிழ் சமூகத்தில் நிறைய பேர் மனசில் இருக்கு. அதனால்தான் அந்த இடைவெளியை உடைக்க வேண்டும். காதல் என்பது ஏதோ ஆணும் பெண்ணுக்குமான இணக்கவர்ச்சி மட்டுமல்ல, ஒரு குழந்தை தன் தாய் மீது வைத்திருப்பதும் காதல் தான், தந்தை மேல் வைத்திருப்பதும் காதல் தான், மொழியின் மீது வைத்திருப்பதும் காதல் தான், நண்பர்கள் மேல் வைத்திருப்பதும் காதல் தான். அந்த காதலை அன்பு என்கிற ஒற்றை புள்ளியில் கோர்க்கிற முயற்சி தான் எனது கவிதைகள் எல்லாம். என்னோட இது வந்து காதல் கவிதை நூலில் இது 3வது நூல். ஏற்கனவே நீ முதல் நான் வரை என்கிற ஒரு காதல் கவிதை நூலையும் மனசை கீறி முளைத்தா என்கிற 2 காதல் கவிதை நூலை வெளியிட்டேன். என்னோட 70வது நூல்னு சொன்னாலும் கூட என்னோட கவிதை நூல்களே நிறைய ஹிட் அடிச்ச நூல் காதல் கவிதை நூல் தான். அதுக்கு காரணம் வந்து காதலர்கள் தான். அதற்காகவே அவர்களுக்கு தனியாக ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கும் கூட யாராவது காதலிக்க ஆரம்பிச்சுட்டா நண்பர்கள்ட்ட கவிதை எழுதி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. இங்கே இருக்க நிறைய பேர் காதல் கவிதை எழுதி கொடுத்தே காதலிக்க தொடங்கிய ஆளாக இருக்கலாம். அந்த அளவுக்கு காதல் கவிதைக்கும் காதலுக்குமான ஒரு நெருக்கமும் ஈர்ப்பும் இருக்கிறது. அந்த புள்ளியை தொட்டு எழுத வேண்டும் என்பதற்காக தான் இந்த தொகுப்பு எழுதினேன். இதில் உள்ள கவிதைகள்லாம் இப்போது எழுதியதில்லை, எப்போவோ எழுதினது. அதையெல்லாம் சேர்த்து கோர்த்து தான் இப்போ கதமாக்கியிருக்கேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், ஏன்னா நானும் காதலிச்சு திருமணமான இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 50 வயதில் வருகிற காதல் தான் ஏர்வாடி ஐயார் சொன்னது மாதிரி ஒரு அர்த்தபூர்வமான காதலாக இருக்கிறது. ஏன்னா எல்லா வயதிலும் காதல் வரலாம், ஆனால் அதெல்லாம் காதல் அல்ல. அது அந்தந்த பருவம் சார்ந்த சில தேடல், அன்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த 50வது வயதில் வருகிற காதல் என்பதுதான் சகலத்தையும் புரிந்து கொண்ட காதல். சில நண்பர்கள் கூட கேட்பாங்க, அப்படின்னா காதல் திருமணம் தான் சிறந்ததா, அப்படின்னா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செஞ்சதெல்லாம். நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், காதல் திருமணம் என்பது காதல் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் காதலிக்கு கிடைத்த வாய்ப்பு. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது திருமணத்திற்கு பிறகு காதலிக்க கிடைத்த வாய்ப்பு. இது 2 தாங்க வித்தியாசம். இன்னும் கூட பட்டிமன்ற பாணியில் சொல்லணும்னா எல்லாருக்கும் திருமணம் நடக்குது. 2 வகையான திருமணம் நடக்குது. ஒன்று என்னன்னா, நம்ம விரும்பின பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறோம். 2வது என்னன்னா, யாரோ ஒருத்தர் விரும்பின பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதானே. எல்லாருக்குள்ளும் ஒரு காதல் இருந்திருக்கும்ல, சொல்லப்படாத தெரியாத காதல். இந்த அர்த்தத்தை தான் தமிழில் சங்ககாலம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் ஒரு நாட்டுப்புற கவிஞன் எழுதினா, இஷ்டப்பட்ட இருவர் சேர்ந்து கஷ்டப்படுவதே காதல்னா. இதை விட காதலுக்கு இலக்கணம் வேணுமா? இது ஒட்டுமொத்தமா போதும். ஆனால் உலக காதலை கொண்டாடிய கலீல் ஜிப்ரான் ஒரு கவிதை எழுதினான். அவளின் அழகை வர்ணிக்க என் மொழியில் வார்த்தைகளே இல்லை, ஒரு வயலின் கொடுங்கள் வாசித்து காட்டுகிறேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுதான் காதலின் உன்னதம். இந்த உன்னதத்தை சொல்ல கிடைத்த ஒரு வாய்ப்பாக தான் இந்த நூலை நான் வெளியிட்டேன். எனது அன்பின் அழைப்பு ஏற்றுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா யாருமே வாங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லலை. அது நிறைய பேருக்கு கோபமாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா எல்லா நூல் வெளியீட்டு விழாவிலையும் நான் பார்த்துருக்கேன், நாம் யாரை எதிர்பார்க்கிறோமோ அவர்கள் வருவதே இல்லை, யாரையெல்லாம் எதிர்பார்க்கவில்லையோ அவர்கள் தான் வருவார்கள். இந்த வெளியீட்டு விழாவிலும் அதுதான் நடந்திருக்கிறது. அழைப்புதலில் பேர் உள்ளவங்க கோச்சிக்கக்கூடாது, அதை தாண்டியவர்களை சொல்கிறேன். ஏன்னா சிலரை நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பவங்க வருவாங்கன்னு, கடைசி நேரத்தில் அவர்களுக்கு வர முடியாத சூழல் அமையும். ஆனால் இவர்களெல்லாம் எங்கே வரப்போகிறார்கள் என்று நினைப்போம், அவர்களெல்லாம் வந்து உட்கார்ந்திருப்பார்கள். அப்படியான ஒரு வருகை தான் இன்றைக்கு வந்திருக்கிற எங்கள் அன்பு இயக்குனர் என் குமார். அப்பாயின்மெண்ட் கொடுத்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துக்கு. அவருக்கு நாளைக்கு ஒரு கல்லூரி விழாவுக்கு போக சொல்லி சொன்னேன், டைம் இல்லைன்ட்டாரு. ஆனால் இன்னைக்கு எப்படியோ ஒரு நேரத்தை கண்டுபிடித்து அவரது மனசின் ஓரத்தில் என்னோடு சண்டை போடுவதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறார். நான் இப்படி சொன்ன பிறகு சண்டை போட மாட்டார் என்று நான் நம்புகிறேன். இந்த பேரன்பின் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு என்றென்றும் நாங்கள் கொண்டாடுகிற எங்கள் பேராண்மைக்குரிய கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள், நான் நூல் வெளியிட்டால் மட்டுமல்ல, சென்னையில் எந்த ஒரு கவிஞர் வெளியிட்டாலும் அவர் தலைமை தாங்க வேண்டும் என்கிற ஒரு பெருங்காதல் கொள்கிறார்கள். அவரை பற்றி நான் சொல்லும் போதெல்லாம் ஒன்று சொல்வேன், தமிழ் கவிதையின் 1 நூற்றாண்டு கால வரலாற்றை பேச சொன்னால் என்னால் 1 மணி நேரம் பேசுவேன். பேராசிரியர் தமிழில் விட்டால் ஒரு 10 மணி நேரம் கூட பேசுவார். ஆனால் ஒரே வார்த்தையில் தமிழ் கவிதையின் வரலாறை சொல்ல வேண்டும் என்றால்
கவிதை உறவு என்கிற அந்த ஒற்றை சொல்லில் அடைக்கிவிட முடியும். அவர் நேற்று எழுதிய கவிஞர்கள், இன்று எழுதிய கவிஞர்கள், நாளை எழுதப் போகிற கவிஞர்கள் என்று எல்லோருக்கும் ஒரு ஆலமரமாக இருந்து நிழல் தந்து விழுது பரப்பி கை கொடுக்கிற ஒரு ஆளுமை. அப்படி அவர் ஒரு முறை எங்க அப்பாவை பத்தி, எங்க அண்ணனை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தார். அப்ப தொலைபேசி பண்ணாரு. அப்ப சொன்ன, நீங்களும் எனக்கு ஒரு வகையில் அப்பாவில் பாதி அண்ணன் என்பேன், நீங்களும் ஒரு வகையில் எனக்கு அண்ணன் தான் என்றார். அந்த வகையில் எனது மூத்த சகோதரராக இந்த நிகழ்விற்கு தலைமையேற்ற கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. அதே போல இன்றைக்கு இந்த நிகழ்வு நடக்குதுன்னு முகநூலில் பதிவு போட்டோன்னா, தமிழ்நாட்டின் ஒரு புகழ்பெற்ற ஒரு பதிப்பக உரிமையாளர் என்ன பேசினாரு. ஒரு 20 ஆண்டு காலமாக என்னிட்ட ஒரு புத்தகம் கொடுங்கன்னு கேட்பாரு. இது வரைக்கும் அவர்கிட்ட கொடுக்கல. கொடுக்காததுக்கு பெரிய காரணம் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து நம்ம புத்தகம் போடும்போது வளர்ந்து வருகிற இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிற ஒரு ஆளுக்கு செய்யணுங்கிறத நான் விரும்புவேன். நானே ஒரு பதிப்பை வச்சு 250 புத்தகங்கள் போட்டாலும் கூட சில எனது புத்தகங்களை பிற பதிப்பகங்கள்ட்ட கொடுப்பேன். குறிப்பாக டிஸ்கவரி புக் பேலஸ்ட்டை கொடுத்துருக்கேன், அதே மாதிரி தேனி பதிப்பகத்தில் கொடுத்துருக்கேன். அந்த வகையில் இந்த புத்தகத்தை நான் பதிப்பிட வேண்டும் என்று விரும்பியது எங்கள் அன்பிற்குரிய தோழர் நல்லு ஆர்லிங்கம். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவரோட எனக்கு அதிக பழக்கம் இல்லை, புத்தக கண்காட்சியில் பார்த்தோம் பேசிக்குவோம். அவர் ஒரு 4 பதிப்பகங்களை ஒரே நேரத்தில் தொடங்கினார். அந்த வெளியீட்டு விழாவில் அவர் பேசினது வந்து தமிழ் பதிப்பாளர்கள் பல பேருக்கு தெரியாத பல விஷயங்களை ரொம்ப அழகாக தொட்டி காட்டினார். அந்த விழா முடிச்சுட்டு வந்தோன்னா அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி போட்டேன். நீங்கள் தொடங்கி இருக்கிற சுட்டி பதிப்பகத்திற்கு ஒரு சிறுவர் நூலை தருகிறேன் என்று அவருக்கு ஒரு செய்தி போட்டேன். ஆனால் தவிர்க்கவே முடியாத சிறுவர் நூல் என்பது காதல் கவிதை நூலாக மலர்ந்திருக்கிறது. மிகச்சிறந்த முறையில் இந்த நூலை பதிப்பித்திருக்கிற எங்கள் தோழன் நல்லு ஆர் லிங்கத் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். அதே போல இந்த நூலை வெளியிட யார் வர வேண்டும் என்று நினைத்த போது எனக்கு முதலில் தோன்றிய 2 பெயர்கள், அன்பு தோழி பாரதி, அன்பு தோழன் செல்வா. செல்வாவை பற்றி இங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இந்த நூலை வெளியிட்ட கையோடு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ ஒரு போராட்டத்துக்கோ நேரம் போயிருப்பாரு. அதுதான் ஒரு சமூகத்தின் மீது ஒருவன் கொண்டிருக்கிற பெருங்காதலுக்கான முதல் அடையாளமே களத்தில் நிற்பதுதான். அப்படி நான் எனக்கு அறிமுகமான காலம் தொட்டே, அது இந்திய மாணவர் சங்கமாகட்டும் அல்லது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமாகட்டும், இப்படியான இடதுசாரி இயக்கங்களில் ஒரு முன்னணி தலைவராக இருந்து இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளராக உயர்ந்திருக்கிற தோழன் செல்வா அவர்கள் எங்கிருந்தாலும் எனது நன்றியும் அன்பும். அதே போல பாரதியை நான் பார்த்து வளர்ந்த குழந்தைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் பாரதியும் என்னோடு சேர்ந்து வளர்ந்த ஒரு தோழி. ஒரு கல்வி இயக்கத்தில் நானும் பாரதியும் பணி செய்தோம். இன்றைக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒரு செய்தியாளராக இருக்கிறார். அதையெல்லாம் விட இன்னொரு சிறப்பு என்றால், 4 நூற்றாண்டு காலமாக இயங்காமல் இருந்த பத்திரிகையாளர் சங்கத்தை ஒரு சண்டை போட்டு முட்டி மோதி அதை அந்த பூட்டி கிடந்த கதவுகளை உடைத்து அந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் துணை தலைவராக இருக்கிற ஒரு பெண்மணி என்ற வகையில் என் பேரன்பையும் நன்றியையும் பாரதிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நான் இந்த புத்தகத்தின் முதல் பிரதியை பெற வேண்டும் என்று விரும்பியது எனது அன்பு தம்பி ஸ்ரீதரன், அன்பு சகோதரி பிரியதர்ஷினி. அவங்களும் கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி தான் திருமணமாச்சு. கணவர் இன்னும் அலுவலகத்திலேருந்து வரல, பிரியதர்ஷினி மட்டும் வந்திருக்காங்க. இந்த இளைய தம்பதிகள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கூடவே இன்னொரு கேள்வி வந்துருச்சுன்னா என்னன்னா, ஏன் அவங்க அப்பா அம்மா, அவர் சங்கரை விட எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு வந்து ஸ்ரீதரன் சார் தான். ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை சங்கரன் சார் கலைவாணி அம்மா கிட்டே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க பையன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட பக்கத்து இருக்கை. இன்றைய தலைமுறை குழந்தைகள்கிட்ட என்னென்ன பழக்கமெல்லாம் இருக்குமோ அந்த பழக்கங்கள் எதுவும் இல்லாத சுத்த தங்க கம்பி என்று சங்கர் நாராயணன் சொல்வேன். அப்படி ஒரு பிள்ளையை வளர்த்தெடுத்த பெற்றோர்களான ஸ்ரீதரன் சாரும் கலைவாணி அம்மாவும் இந்த புத்தகத்தை வாங்குறது என்று இன்னும் இந்த புத்தகத்துக்கு பெருமை சேர்ப்பதாக என்று இருக்கும் என்று அழைத்தேன். அவர்களும் அன்பின் அழைப்பு ஏற்று வந்து கலந்து கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு எனது அன்பின் நன்றி. அதே போல சிறப்பு படி பெற வேண்டும் என்று நான் கேட்டபோதே வருகிறேன் என்று ஒரு பெரிய துக்கம், தனது தாயாரை இழந்த ஒரு துக்கத்தில் இருந்தாலும் கூட, நீ அழைக்கிறாய் நான் வருகிறேன், ஆனால் அடுத்த கூட்டத்தில் நான் அவசியம் பேசுவேன் என்கிற உத்தரவாதத்தை தந்திருக்கிற அமுதா கல்வி குழுமங்களின் இயக்குனர் திரு அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், அதே போல நாங்கள் புலவர் என்று கொண்டாடுகிற எங்கள் பேரன்புக்குரிய தேசிய விருது பெற்ற புலவர் சு மதியழகன் ஐயா அவர்களுக்கும், அன்பு கவிஞர் சொக்கலிங்கம் சாருக்கு ஒரு சிறப்பு நன்றி சொல்லணும். கவிதை உறவு வந்து ஆண்டுதோறும் வந்து ஒரு 10 வகையான நூல்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. கவிதையிலே பார்த்தீங்கன்னா மரபு கவிதையை கொடுக்குறாங்க, புது கவிதையை கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு ஆதங்கம், கைக்கு கவிதையை கொண்டாடுகிற ஏர்வாடி ஐயா ஏன் கைக்கு கவிதைக்கு கொடுக்கறதே இல்லை, அடுத்தாண்டு எப்படியாவது கேட்டுடலாம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் போதே வருகிற ஆண்டில் இருந்தே கைக்கு கவிதைகளுக்கு நூல்களுக்கு பரிசை தருகிறேன் என்று வந்திருக்கிற திரு சொக்கலிங்கம் அவர்கள் சிறப்பு பிரதியை பெற்று பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கும் நன்றி. அதுபோல சிலராவது வாழ்த்துறை வேண்டும் என்று நினைத்த போது நான் எப்போதும் என்னை பாராட்ட விரும்ப வேண்டும் என்று நான் நினைக்கிற நண்பர் மாம்ஸ் மானா பாஸ்கரன். இப்போதான் ஒரு 2-3 வருஷம் மாம்ஸுங்கிறதுக்கு முன்னாடி அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த அண்ணாவை மாம்ஸாக்குனது நான் இல்லை, அவர் தான் முதல்ல அண்ணாரு. வெண்ணில ஆனந்த விடலில் நீரதிகாரம் தொடரை எழுதிய போது அந்த தொடரை நான் படித்ததை விடவும் அதிக ரசித்து பிடித்த ஒரு ஆள் என்றால் மானா பாஸ்கரன். ஏன்னா ஆனந்த விடனில் பல்லாண்டு காலம் ஒர்க் பண்ணவர், நிறைய தொடர்கள். ஏன்னா
அவர் ஒர்க் பண்ணுற பத்திரிகையில் தொடர் வந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் காரணமாக இருப்பார். எங்கள் இந்து தமிழ் நாளிதழ் கூட தினம் ஒரு தொடர் வரும். அவருக்கான வேலை அது கிடையாது, தினமும் செய்திகள் சொல்வது தான் வேலை. அதை தாண்டியும் தொடர்கள் வந்து அப்படி ஒரு காதல். அப்படி நிரதிகாரம் ஒவ்வொரு முறையும் படித்துவிட்டு அதை ஒரு பெருங்காதலோடு என்னோடு பரிமாறிக்கொள்கிற அவர் வந்து வெண்ணிலாவை நான் தங்கச்சி ஆயித்துக்கிட்டேனாரு. அதனால என்ன நான் மாப்பிள்ளை ஆகிறேன் என்று அப்படித்தான் உறவு மாற்றம் நடந்தது. ஆனாலும் எப்போதும் அவர் எனக்கு பிரியத்திற்குரிய மாம்ஸ் தான். அவர் வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நிகழ்ச்சிக்கு வரமாட்டார். அவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இதை குறையா சொல்லலை, பத்திரிகை வேலை அப்படி தான். ஏன்னா பத்திரிகையில எந்த நேரத்தில் எந்த வேலை வரும்னு தெரியாது, திடீர்னு நம்ம தலையில் கட்டுவாங்க. அதுவும் மானாவை என்னையும் பார்த்தா முகத்தில் எழுதி வச்சிருக்கோம் ஈனா வானான்னு, எங்கள்கிட்ட தான் கொடுப்பாங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருக்க போகுது நினைச்சேன். ஆனால் முதலாவது ஆளாக எங்கள் பேராசிரியர், எங்கள் மண்ணின் மைந்தி பேராசிரியர் ஆதிராம் முல்லை அவர்கள் தான். ரெண்டாவதா மானா வந்தார். உண்மையில் மானா மாம்ஸுக்கு எனது பேரன்பின் நன்றி. அதே போல இரண்டாவதாக எங்கள் பேரா இரா பாஸ்கரன் சார் வந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. அதே போல அருமையானது ஒரு உரையை வழங்கி இருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய பேராசிரியர், அவற்றை நான் மாணவன் தான் சொல்லுவேன். ஏன்னா சில பேராசிரியர்கள் பார்க்கும்போது ஏன்டா இவங்கள்ட்ட படிச்சோம்னு இருக்கும், சில பேராசிரியரை பார்க்கல இவங்கள்ட்ட ஏன் படிக்கலன்னு நினைக்கும். அப்படி நான் பார்த்து ஒவ்வொரு முறையும் இவர்களிடம் படிக்காமல் போய்விட்டேனே என்று வருந்துகிற ஒரு பேராசிரியர் தான் ஆதிராம் முல்லை அவர்கள். ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை நான் பரிந்துரைத்தார். அவர் போயிட்டு வந்த பிறகு எனக்கு பாராட்டுகள் நிறைய கிடைக்கும், என்ன கூப்பிடுறதை விட்டுருவாங்க. காரணம் என்னன்னா அவ்வளவு நல்லா அவங்க பேசிடுறாங்க. சமீபத்தில் திண்டுக்கல்லில் நடந்த ஒரு புத்தக விழாவுக்கு அனுப்பினார். அவர் ஃபோன் பண்ணி 15 நிமிஷம் என்கிட்ட பேசினாரு. நான் போயிட்டு வந்த போதே என்ன 5 நிமிஷம் தான் என்கிட்ட பேசினார். நான் கேட்டேன், ஏங்க 15 நிமிஷம் பேசி? இல்ல அவ்வளவு நல்லா பேசிட்டாங்க, இது கொஞ்சம் தான், இன்னொரு நாளைக்கு பேசுகிறோம், பார்ட் 2 தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. அப்படி செல்கிற இடத்தில் எல்லாம் சிறந்த ஒரு உரையை வழங்கி வருகிற எங்கள் பேரன்புக்குரிய பேராசிரியர் ஆதிரா முல்லை அவர்களுக்கும், அதே போல எங்க பாசத்துக்குரிய அண்ணி, ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன், திட்டிடாதீங்க தமிழன். இன்றைக்கு அண்ணன் ஆரூர் தமிழ்நாடோட பிறந்த நாள். அவங்க வீட்டுக்கு அண்ணனை வாழ்த்த போயிருந்தேன். மட்டன், சிக்கன், முட்டை என்று ஒரு பிரமாதமான விருந்து கொடுத்தாங்க. எனது நூல் வெளியீட்டு விழாவை போலவே அந்த விருந்தையும் மறக்க மாட்டேன்னு, அற்புதமாக இருந்துச்சு. எங்கள் தஞ்சை மண்ணின் மனத்தோடு ஒரு அழகான விருந்து கொடுத்தாங்க. அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு பாசக்கார மனுஷி. இன்னைக்கு வந்து எப்படி எங்கள் வான்மதி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்களா, அது எல்லா விழாக்களையும் அது அன்னைக்கு கிடைக்கும். அது சிலருக்கு கிடைத்த வரம் தான். நாமெல்லாம் கேட்டு பெறுவது அவர்களுக்கு கேட்காமலே கிடைப்பது. இன்றைக்கு ஒரு அண்ணனின் இடத்திலிருந்து ஒரு அண்ணியாக வந்து வாழ்த்திய உங்களுக்கு அன்பான நன்றி. இந்த நேரத்தில் ஆரூர் அண்ணனுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். இந்த நூலுக்கு ஒரு சிகரம் வைத்தது போல இதய திருவிழா என்கிற ஒரு 8 பக்கத்திலான மிகச்சிறந்த ஒரு அணிந்துரை, வாழ்த்துறை எல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு காதல் உரை. உலக காதலர்கள் எல்லாம் ஒப்பிட்டு உலக காதலர்களோடு என்னையும் சேர்த்து ஒரு அழகானது ஒரு அணிந்துரையை தந்திருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் எனது நெஞ்சின் நன்றியை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்வை இங்கு நடத்துவதற்கு மிகச்சிறந்த முறையில் ஒருங்கிணைப்பு நான் ஒண்ணுமே செய்யல. நானே ஒரு 5 மணிக்கு தான் வந்தேன். தம்பி தினேஷ் இருக்கீங்களா? தினேஷ் தான் கொஞ்சம் கூப்பிடுங்க, அவரை கௌரவிக்கணும். தினேஷ் தான் எல்லா வேலைகளும் செஞ்சாரு. இந்த டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்க செஞ்சு வச்சாங்க. நானும் வந்து உட்கார்ந்துருந்தேன். அந்த வகையில் எல்லா வேலைகளையும் மிகச்சிறந்த முறையில் ஒரு கடைக்கண் பார்வையிலே இயக்கி கொண்டிருக்கிற எங்கள் பேராசிரியர், பார்த்தா பாருங்க ஏதோ கல்லூரி மாணவன் மாதிரி இருக்காரு. முடி கொட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அண்ணி அதெல்லாம் கவலைப்படல. அவங்க தான் ஒயிட்டை அடிக்கிறாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. நான் எனக்கு இந்த நிகழ்ச்சியில சிறப்பு என்னன்னா, இங்க உட்காந்துருக்க பல பேரை என்னை பத்தி சொன்னாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து நான் பொறாமப்படுவேன். அதில் அப்படி பொறாமப்படுற ஒரு ஆள் தான் பேராசிரியர் தமிழியலன். ஒரு கவிஞர், ஒரு கல்வி நிறுவனத்தின் இயக்குனர், ஒரு மின்துறையில் பணி செய்த ஆசிரியர், அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி பேராசிரியர். இதெல்லாம் நிறைய பேரோட வேலை வாய்ப்பை பறிக்கிற விஷயம். இருந்தாலும் அது அவர் செய்கிற ஈடுபாடு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப காதலானது. அந்த வகையில் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கிற பேராசிரியர், கவிஞர், தமிழியல் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நான் யாராவது பேராட்சி எதிரில் இருந்து சொல்லணும்னா, ஏர்வாடியார் எல்லா பேரையும் அழகாக படித்தார். அவர் எழுதும் போதே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏர்வாடியார் குரலில் உச்சரித்த உங்கள் பெயர்கள் எல்லாம் என் குரலில் வந்த உச்சரித்த பெயர்களால் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, இந்த சிறப்பான நிகழ்விற்கு காலையில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் தான் உட்காந்து அவ்வளோ வேலையை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்கள் அன்பிற்குரிய கவிஞர் முத்துக்குமாரசாமி. அவர் வர்றாரோ இல்லையோங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் இப்படி ஒரு நிகழ்ச்சின்னா, ஆனால் இந்த நிகழ்ச்சி மொத்தமும் இன்றைக்கு ஒரு பதிவு செய்து கொண்டிருக்கிற எங்கள் பேரன்பிற்குரிய கவிஞர் முத்துக்குமாரசாமி அவர்களையும், இந்த நிகழ்ச்சி சிறப்பான ஒரு முறையில் ஒருங்கிணைத்து தந்த அன்பு தம்பி தினேஷ் அவர்களையும், இப்போது நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பயனாடு அணிவித்து கௌரவிப்பார்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பத்திரிகைகளில் விழா படங்கள் வரும், மேடையில் உட்கார்ந்துருக்கவங்களை போட்டு சில நேரம் கேட்பேன்,
ஏன் எல்லா நேரத்திலும் மேடையில் உள்ள படமே போடுறீங்க, எதிரில் உள்ள படத்தை ஏன் போட மாட்டேங்கிறீங்க கேட்பான். அதுக்கு ஒரு நண்பர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, மேடையில் எவ்வளவு எதிரில் கூட்டம் கம்மியாக இருக்கும், அதனால தான் மேடை படங்களே போடுறாங்க அப்படின்னு ஒரு வேடிக்கையாக சொன்னார். ஆனால் இன்றைக்கு மேடையை விடவும் எதிரில் இவ்வளவு பேர் இருக்கீங்க. உண்மையிலே இது வந்து ஒரு மகத்தான கூட்டம். ஏன்னா யாரையும் அழைக்கலை, வாங்கன்னு சொல்லலை. ஆனால் அன்புக்காகவும் காதலுக்காகவும் கவிதைக்காக வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் உலக காதலர்களே, வாருங்கள் ஒன்றுபடுவோம். ஜாதி சமய பேதமற்ற ஒரு சமத்துவ சமுதாயத்தை இந்த மண்ணில் சமைப்போம், கரம் கோர்ப்போம். நன்றி. மீண்டும் இன்னொரு இனிய நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. நண்பர்களே, ஒரு நல்ல நிகழ்ச்சியினுடைய நிறைவிலே நாம் இருக்கிறோம். காதல் வந்து இந்த உலகத்தினுடைய வேறுபாடுகளை எல்லாம் அழிக்கக்கூடியது. பாரதி ஒரு கவிதையில் சொல்லியிருப்பா, அதை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர் தாம் வியப்பெய்தி நன்றாம் என்பர். ஊடகத்தே வீட்டினுள்ளே கிணற்றோரத்தே ஊரினிலே காதல் என்றால் உருவுகின்றார்னு எழுதியிருப்பார். நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் காதலிக்கிற போது அவற்றை ஆதரிக்கிற குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். மு. முருகேஷ் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மு. முருகேஷனுடைய 71வது நூல் வெளியீட்டு விழாவில் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நூல் தாமதமாக வந்த ராஜா முகமது போன்ற நண்பர்கள் நூலின் படியை 100 ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். 500 ரூபாய் கொடுத்து 5 படிகளை பெற்றுக்கொள்ளலாம். அங்க அங்க அவங்க கிட்டே கொடுங்க. நன்றிங்க, மகிழ்ச்சி. நாற்கரம் அண்ணா மீதி நூல்களை எடுத்து வச்சுக்கோங்க. எடுக்குங்களா? கிளம்பிட்டீங்களா? இங்கே பாருங்க. செல்பேசி யாருதுமா இது? முல்லை அதுக்கப்புறம் 2 காப்பி எடுக்கணும். தாண்டி நிறைய வேலைகள் இருக்கிறதுனால ஒரு அடையாளம் அப்படியே தக்க வச்சு போட்டாருனாக்கா முதல்ல மேட்ரு காப்பி சுபா கூட போட்டோ எடுக்காதீங்களா? ரீல்ஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறோம். நீ செல்ஃபி எடு. இல்ல அது இல்ல வீடியோ பாத்தியா? 35க்கே சொல்றேன். 15,000